நண்பர்களுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங், குட் நைட். பாருங்கள், நைட் டின்னர் வந்து இப்போ நான் சப்பாத்தி செய்ய போகிறேன். நல்லா உப்பு போட்டுக்கிட்டு மாவு நல்லா பிணைஞ்சிக்கலாம். தொட்டுக்க சோயா குழம்பு, சோயாவும் 2 உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு சூப்பராக பிணைஞ்சாச்சு. லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும்தான் நான் ஊற்றி இதில் பிணைஞ்சிருக்கேன். வேறு எதுவுமே போடல. உப்பு, தண்ணி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடைசியாக போட்டு நல்லா அடித்து பிணைஞ்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் பிணைஞ்சிக்கிட்டால் போதுமானது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், கசகசா, சோம்பு, 2 பாதாம், அப்புறம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். இதையும் இதிலே போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு சுற்றிக்கிட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தாளிக்க வச்சுக்கலாம். மல்லித்தழையும் கடைசியாக போட்டுக்கலாம். தக்காளி நான் அதிலே போட்டு தான் அரைக்க போகிறேன். அப்புறம் நல்லா சுடுதண்ணிலேருந்து சோயாவை கழுவி எடுத்து இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு அதில் அரிஞ்சு போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். கடாய் வச்சாச்சு. இப்போ அது சூடேறதுக்குள்ளே நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா இப்போ காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தக்காளியும் வச்சு தேங்காயில் நான் அரைச்சிட்டேன். எல்லோரும் கேட்குறீங்க, தக்காளி ஏன்க்கா அரைச்சி போடுறீங்க அப்படின்னு. என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் அந்த குருமா இருக்கணும். அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் கொண்டு போனோம்னாலும் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது, நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தக்காளி தேங்காயோடு அரைச்சே போடுறேன். பாருங்கள், கறி மசாலா ஜாமான் போட்டாச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போட்டாலும் குழம்பும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் அரைச்சி போடுறது. டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வர தக்காளியும் ரொம்ப வதங்கவும் மாட்டேங்குது நமக்கு. அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி நல்லா ரப்பர் மாதிரி இருந்துக்கிட்டு நல்லா இதுவாக மாட்டேங்குது, வதங்க மாட்டேங்குது. இலையாக இருக்க மாதிரி இருக்குது. உப்பு போட்டுக்கலாம். அதனாலே மேக்ஸிமம் வெறுப்பாக்கி நான் அரைச்சி போட்டுறது. பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிச்சு. இந்த பக்குவத்தில் குருமாக்கோ கிரேவிக்கோ வெங்காயம் வதங்கினா நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட வதக்கிக்கலாம். வதக்கிறது தப்பே கிடையாது, செம்ம சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ மீல் மேக்கரை நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து அதில் நான் போட்டுக்கிறேன். சில மீல் மேக்கர் ரொம்ப சவுக்குன்னு இருக்கும். சில மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி சாஃப்டாக உள்ள மீல் மேக்கர் தான் வாங்குவேன். அதை பார்த்தாலே தெரியும், நிறையா அந்த ஓட்டைகள் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா முழுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மீல் மேக்கர். அது அந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது சூப்பராக சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிரேவி வச்சு கூட நீங்கள் சப்பாத்தி போட்டு ஸ்கூலுக்கே கொடுத்துடலாம். நானும் நைட்டில் சப்பாத்தி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி மாவு கொஞ்சம் இல்லாததுனால தோசைக்கு மட்டும்தான் மாவு இருக்குது. சரி, கொஞ்சமாக இருக்குது அப்படின்ட்டு சரி 4 சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம். தோசைக்கு இந்த குருமா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு உங்களுக்கு. இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கிட்டு மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தடவை நான் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப காரம் கொடுக்குதா, அதனால் தேவைப்பட்டால் மல்லித்தூள் கூட நான் அதில் போட்டுக்கிறது தான். இப்போ சோயா ஒரு கொதி வரணும். இந்த சோயா உருளைக்கிழங்கும் நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த சோயாவில் நல்லா உள்ளே இறங்கும். ஜூஸியாகவும் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சாச்சு. நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம அதில் மூடி வைப்போம். அது காயும் கொஞ்சம் வெந்துக்கும். பாருங்கள் எப்படி கொதிச்சுட்ருக்குன்னு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும்.
இன்னும் உருளைக்கிழங்கு மட்டும் வேகாது. ஆனால் வந்து நம்ம தேங்காயெலாம் ஊற்றி வேக வைக்கும்போது அதுவும் நல்லா சூப்பராக வெந்துடும். அதனால் இப்போ நம்ம நல்லா கொதிக்குது, தேங்காய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ தேங்காயெலாம் ஊற்றியாச்சு. குருமா பாருங்கள் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம உருளைக்கிழங்கு மட்டும் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கொதி விட்டுட்டு மல்லித்தழையை போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சோயா உருளைக்கிழங்கு குருமா தயாராக இருக்குது. மல்லித்தழை போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தால் தனியாக தேங்காய் தனியாக குழம்பு தனியாக போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வரணும் குழம்பு. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், அருமையாக இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு இறக்கிட்டு நம்ம இப்போ தோசை தவா வச்சு சப்பாத்தி போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு இப்போ நல்லா திரட்டிப்போம். நம்ம பாருங்கள், நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எண்ணெய் தடவி 3 மடித்து போட்டிருக்கேன். இது ஒரு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம தேய்ச்சாச்சு. கல்லில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக உப்பி வருது. செம்ம சாஃப்டான சப்பாத்தி. பாருங்கள், நல்லா அருமையாக சப்பாத்தி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா 3 லேயர் சப்பாத்தி. இது ரொம்ப அழகாக அருமையான டேஸ்ட்டில் பாருங்கள். நல்ல ஓரெல்லாம் நல்லா வெந்து நல்லா அருமையாக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தட்டில் எடுத்து போட்டாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம குருமாவும் தயாராக ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி குருமா தயாராகிடுச்சு. சுட சுட தயாராகிடுச்சு. சுட சுட சோயா குருமாவும் சப்பாத்தியும் ரெடியாக இருக்குது. லைக் பண்ணுங்கள். பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். பிக்கவே ஈஸியாக பிக்குது பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது சப்பாத்தி. பாருங்கள், இப்படி துணி மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. நம்ம இப்போ சாப்பிட்டுக்கலாம். சுடுது, ரெண்டுமே ரொம்ப கொதிக்குதா. சப்பாத்திக்கும் குருமாக்கும் வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா சிவா. பாய்.